சனி வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்க லைஃப்ல கொண்டு வந்துகிட்டே இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத திக்குகளில் இருந்து எதிர்ப்புகளும், பண விரயங்களும், துரோகங்களும் இது எல்லாமே வந்து நம்ம பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு வெற்றிகளை தருவார், லாபங்களை தருவார். அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஆறுதல் பரிசே தரப்போகிறார் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாம எனக்கு எல்லா வருஷமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம்னே சொல்லணும். பட் ஆனால் இப்போ வரைக்குமான சூழ்நிலைகளில் யாருக்குமே பெரிய ஒரு முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படலையே அப்படின்னு தான் வியூவர்ஸோடைய கேள்வியாக இருக்குது. 2026 நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கவே செய்யுது. ஆனால் அது என்னென்ன விதமான நன்மைகள் எந்தெந்த ராசிகளுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கிரக நிலைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு குழப்பிக்கொள்வதை விட முக்கியமாக 2 பெரும் கிரகங்கள், அதுலேயும் குறிப்பாக குரு சனி, இது 2 தான் வந்து பெரிய ஒரு நன்மைக்கோ அல்லது பெரிய ஒரு துன்பங்களுக்கோ காரணமாக அமைஞ்சு போயிடுது. அதாவது சனி வந்து ஒன்று தண்டனை தருவார் அல்லது கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தில் இருந்து விடுவிப்பார். குரு வந்து என்ன பண்ணுவார்னா எவ்வளவு ஒரு சிரமமான காலகட்டத்திலையும் ஒருத்தனை காப்பாற்றி விடுவார். ஸோ இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தாலே இந்த 2026 பேட்டர்னை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை நான் முன்னிறுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு தெளிவான பதிவாகவும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா வருஷமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். அது ஒரு எண்கணித ரீதியான பலன்கள். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து அது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும், வாழ்நாள் முழுக்க எப்படி கொண்டு வருங்கிறத இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அது நம்பர்ஸை பேஸ் பண்ணது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இலவச குறிப்புகள் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பகுதியை முழுமையாக பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச புது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீன ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 7 சனியில் இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக ஜென்மத்திலேயே உங்கள் ராசியின் மீதே வந்து அமர்ந்திருக்கிறாரு சனி பகவான். நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். குரு வந்து 5ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குரு அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய சுப பார்வைகளால் வெற்றி அப்படிங்கிறது ஒரு பக்கம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த 2026 உங்கள் ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களை சேவ் பண்ணக்கூடியவரே உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தான். ஏன்னா சனி வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத திக்குகளில் இருந்து எதிர்ப்புகளும், பண விரயங்களும், துரோகங்களும் இது எல்லாமே வந்து நம்ம பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் அலர்ட்டாக வச்சுருங்க. ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்த்து அதன் பிறகு முடிவெடுங்க. அவசரப்பட்டு நமக்கு இந்த வாய்ப்பு வருது, இப்போ இந்த பணத்தை இதில் முதலீடு செஞ்சால் 100 மடங்கு அதிகமாகிடுன்னு சொல்கிறாங்க, ஆசையாக இருக்கேன்னு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வலையை விரித்து வச்சுட்டு காத்துக்கிட்டே இருக்கார் மொத்தமாக உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் போய் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன். அதோட குரு வந்து அதிலிருந்து காப்பாற்றி விடுவதற்கான அந்த ஒரு ஹஞ்ச் ஃபீலிங்னு சொல்லுவாங்க, உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு ஆண்டாக இது அமைகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு வெற்றிகளை தருவார், லாபங்களை தருவார். அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஆறுதல் பரிசை தரப்போகிறார் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அதோட உங்களுக்கு அவருடைய பார்வைகள் பெருமளவுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுடைய லாபஸ்தானத்தின் மீதே அவருடைய பார்வை விழுகிறது. அதனால தான் சொன்னேன், குரு அவராகவே தேடி கொண்டு ஒரு லாபத்தை உங்களுக்கு தரப்போகிறார். நீங்களா போய் வேற எதுலேயும் சிக்கிக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய காசு பணத்தை நீங்கள் மிக சரியாக முதலீடு செய்தீர்கள் என்றால் 7.5 சனி முடியும் போது அதுவே உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் போகுது சனி. உங்களுக்கு நீங்கள் உங்களை சேஃப்கார்டாக வச்சிருக்கிறதுக்கான இன்கம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இது இருக்க போகிறது. ஸோ ஒரு முறை நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் இந்த காலகட்டத்தில் சென்று வருவது அப்படிங்கிறது உங்களுடைய லைஃபோடைய ரிஸ்கை, இந்த 2026 சனி பகவான் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை நீங்கள் மீட் பண்ணுவதற்கும் வெற்றிகரமாக கடப்பதற்கும் அது பேருதவியாக இருக்கும். அதை தவிர்த்து திருச்செந்தூர் போன்ற மிக சக்தி வாய்ந்த குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, சித்தர்களுடைய குறிப்பாக ஜீவ சமாதிகள் அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய சுபீட்சத்தை ஏற்படுத்தும். இந்த 2026 ஆண்டில் முடிந்தால் நீங்கள் ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு நேரடியாகவே போங்க. இப்போ ரமண மகரிஷி இருக்காங்க, பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க, கணக்கன்பட்டி சித்தர் இருக்காங்க, மந்திராலயத்தில் மகான் ராகவேந்தர் இருக்காங்க. இப்போ மந்திராலயம், ஷீரடி போன்ற இடங்களுக்கு அவ்வளோ தூரம் பிரயாணப்பட முடியலன்னா அருகிலேயே இருக்கக்கூடிய மந்திராலய பிருந்தாவனம், மிருத்திகா பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க, அது போன்ற இடங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அப்படி இல்லைன்னா ஷிரடி சாய்பாபா கோயில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கா, அங்கே நீங்கள் சென்று வரலாம். குருவின் வழிகாட்டுதல்களால் தப்பிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 மீனராசினருக்கு அமைகிறது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா, தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா? உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1ஓட 1 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர், ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் பலனே சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி
அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.